ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லேருந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டினா குரூப் ஆஃப் பீப்புள், அவங்க எல்லாம் ஒன்றா வந்து தே கம் டுகெதர். அதுக்கப்புறமா எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தே ஹோல் பவர் இன் த கவர்மெண்ட். இந்த சொசைட்டியில் எல்லாருக்கும் நல்லதாக இருக்கக்கூடிய, அதாவது கலெக்டிவ் குட்டாக இருக்கக்கூடியதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக சில பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸை அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அக்ரி பண்ணிப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அந்த குட் எது அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் வியூஸ் இருக்கும். எல்லாருக்கும் எது நல்லது அப்படிங்கிறதுல எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் வியூஸ் இருக்கும். அண்ட் ஒவ்வொரு பார்ட்டிஸும் அவங்களுக்குன்னு சில வியூஸ் வச்சுருப்பாங்க. அதை வந்து பீப்புளுக்கு பர்சுவேட் பண்ணுவாங்க. அதாவது அவங்களோட பாலிசிஸ் எப்படி மற்றவங்களோட பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத அதை ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க, அதுக்கான ரீசன்ஸை கொடுப்பாங்க. அண்ட் இந்த பாலிசிஸ் எல்லாம் எலெக்ஷன்ஸில் வின் பண்ணதுக்கு அப்புறமா அதை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் 3 காம்பனன்ட்ஸ் இருக்குது. என்னென்னா லீடர்ஸ், ஆக்டிவ் மெம்பர்ஸ், ஃபாலோவர்ஸ். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்குது அப்படின்னா அதுக்கான லீடர் இருப்பாங்க, அந்த பார்ட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஆக்டிவ் மெம்பர்ஸ் இருப்பாங்க, அப்புறம் அதுக்கான ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்ட்டிஸ் கண்டெஸ்ட் எலெக்ஷன். டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸை சேர்ந்த கேண்டிடேட்ஸ்குள்ள எலெக்ஷன் நடக்கும். இந்த கேண்டிடேட்ஸ் யார் அப்படிங்கிறத வந்து டிஃப்ரெண்ட் வேல ஒவ்வொரு கண்ட்ரிலையும் சூஸ் பண்ணுவாங்க. யூஎஸ்ஏ மாதிரி கண்ட்ரீஸில் வந்து கேண்டிடேட்ஸை மெம்பர்ஸும் சப்போர்ட்டர்ஸும் சூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நிறைய கண்ட்ரீஸில் வந்து இதை ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் சில கண்ட்ரீஸில், இந்தியா மாதிரி கண்ட்ரீஸில் டாப் பார்ட்டி லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த எலெக்ஷனில் யார் கண்டெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கேண்டிடேட்டை சூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து ஒவ்வொரு பார்ட்டிஸும் தே கம் ஃபார்வர்ட், அவங்களோட பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸை கொண்டு வருவாங்க. அண்ட் ஓட்டர்ஸ் வந்து அதுலேருந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி பாலிசிஸ், அவங்களோட வியூஸ் படி இந்த சொசைட்டிக்கு எதெல்லாம் நல்லா இருக்கும், பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத தே புட் ஃபார்வர்ட். அதுக்கப்புறமா ரூலிங் பார்ட்டியோட லைனை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் வந்து இந்த பாலிசிஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணுவாங்க. தேர்ட் ஃபங்க்ஷன் வந்து மேக்கிங் லாஸ். பார்ட்டிஸ்லாம் வந்து ஒரு டிசைசிவ் ரோல் ப்ளே பண்ணுவாங்க லாஸ் மேக் பண்ணுறதுல. டிசைசிவ்னா ஒரு ஃபைனல் டெசிஷன் மேக் பண்ணுறது. ஃபார்மலாக லாஸ் எல்லாம் டிபேட் பண்ணதுக்கு அப்புறமா லெஜிஸ்லேச்சரில் அதை பாஸ் பண்ணுவாங்க. ஆனால் எல்லா மெம்பருமே ஒரு பார்ட்டிக்கு கீழே இருக்கிறதுனால அந்த பார்ட்டியோட லீடர்ஷிப்போட டெசிஷன், அவங்களோட டைரக்ஷன் படி தான் போவாங்களே தவிர அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன்ஸை ப்ராப்பராக ஷேர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஃபார்ம் அண்ட் ரன் த கவர்மெண்ட். ஸோ எந்த ஒரு பெரிய பாலிசி டெசிஷன்னாலும் அதை பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் தான் அதை எடுக்க போகிறாங்க. அந்த பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ பார்ட்டிஸ் வந்து லீடர்ஸை ரெக்ரூட் பண்ணுவாங்க, அப்புறம் அவங்கள ட்ரெயின் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா அவங்கள மினிஸ்டர்ஸாக மாற்றுவாங்க. ஸோ தட் அவங்க கவர்மெண்ட்டை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரன் பண்ண முடியும். இப்போது எலெக்ஷனில் லூஸ் பண்ண பார்ட்டிஸ் எல்லாம் வந்து ரோல் ஆஃப் ஆப்போசிஷனை ப்ளே பண்ணுவாங்க. அதாவது பார்ட்டிஸ் பவரில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எதிர்கட்சின்னு சொல்கிறோம்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட டிஃப்ரெண்ட் வியூஸை ரைஸ் பண்ணுவாங்க. அண்ட் கவர்மெண்ட்டில் ஏதாவது ஒரு ஃபெயிலியர் இல்லை ராங் பாலிசிஸ் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து ஷேப்பிங் பப்ளிக் ஒப்பீனியன். இந்த பார்ட்டிஸ்லாம் வந்து ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா அதை ரைஸ் பண்ணுவாங்க, ஹைலைட் பண்ணுவாங்க. பார்ட்டிஸ்க்குலாம் வந்து லேக்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஆக்டிவிஸ்ட்டும் இருப்பாங்க இந்த கண்ட்ரி ஃபுல்லாக. அண்ட் நிறைய ப்ரெஷர் குரூப்ஸ் எல்லாம் வந்து இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த சொசைட்டியில். அண்ட் பார்ட்டிஸ் சம்டைம்ஸ் மூவ்மெண்ட் கூட லான்ச் பண்ணுவாங்க. இப்போ சப்போஸ் பீப்புள் ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ரெசல்யூஷனுக்காக சில மூவ்மெண்ட்ஸ் கூட லான்ச் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்ட்டிஸ் வந்து பீப்புளுக்கு தே ப்ரொவைட் ஆக்சஸ் டு கவர்மெண்ட் மெஷினரி அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்து நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆர்டினரி சிட்டிசனுக்கு வந்து ஒரு லோக்கல் பார்ட்டி லீடரை ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும் தேன் அ கவர்மெண்ட் ஆஃபீஸர். ஸோ இந்த ஸ்கீம் பற்றிலாம் வந்து அவங்க லோக்கல் பார்ட்டி லீடரை அப்ரோச் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க பார்ட்டிஸ் கூட ரொம்ப க்ளோஸாக ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க மேலே ஒரு ட்ரஸ்ட் இல்லைன்னு கூட they will approach them. பார்ட்டிஸ் எல்லாம் வந்து எப்போதுமே பீப்புளோட நீட்ஸும் டிமாண்ட்ஸ்க்கும் ஒரு ரெஸ்பான்சிவாக இருக்கணும், இல்லைன்னா பீப்புள் வந்து அவங்கள அடுத்த எலெக்ஷனில் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதோட இந்த செஷன் எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.